بهم 300 سنين وازدادوا 9. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நம்முடைய உயிருக்கும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபே தாபீன்கள், உலமாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், இமாம்கள், குஃபாதுகள், தாயிகள், சித்திகீன்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள், அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நிறைவாகவும் முழுமையாகவும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், ஹஜ்ஜுடைய காலங்கள் நெருங்கிவிட்டன. ஹாஜிமார்கள் தன்னுடைய இருப்பிடங்களை விட்டு ஹஜ்ஜ பைத்துல்லாஹ் என்று சொல்லப்படுகின்ற புனிதமிக்க ஆலயத்தின் பக்கம் சென்ற வண்ணமாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸஹ்ஹுல் குதுப் பஅத கிதாபில்லாஹ் என்று உலமாக்கள் சொல்வார்கள். குர்ஆன் ஷரீஃபிற்கு பிறகு உலமாக்களுடைய பார்வையில முதல் கிதாபாக இருக்கக்கூடிய ஒரு கிதாப் ஸஹீஹுல் புகாரி என்று சொல்வார்கள். அந்த ஸஹீஹுல் புகாரியுடைய முதல் ஹதீஸ் இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிஇம்ரிஇன் மா நவா என்ற ஹதீஸ். அநேகமாக இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவாக இருக்கிறார் என்று நினைக்கின்றேன். இதே ஹதீஸை மிஷ்காத் என்ற ஒரு ஹதீஸ் நூல் இருக்கிறது. சில மதரசாக்களில் 7வது ஜும்ராவிற்கு மிஷ்காத் என்றே பெயர். அந்த மதரசாக்களில் 8வது தௌர ஹதீஸ் முடித்தால்தான் ஆலிமாக முடியும். குறிப்பாக ஹைதராபாத், தேவ்பந்த், சஹாரன்பூர் இப்படிப்பட்ட மதரசாக்களில் 7வது ஜும்ராவிற்கு மிஷ்காத்னு பேர். அந்த மிஷ்காத்துடைய முதல் ஹதீஸும் இதுதான். மிஷ்காத் என்பது தனிப்பட்ட ஹதீஸ் நூல் இல்லை. புகாரி, முஸ்லிம், திர்மிதி, அபூ தாவூத், நஸஈ, இப்னு மாஜா போன்ற, பைஹகி போன்ற கிதாபுகளிலிருந்து எடுக்கப்பட்ட தொகுக்கப்பட்ட ஒரு நூல் தான் மிஷ்காத். ஆனால் புகாரி என்பது தனிப்பட்ட நூல், முஸ்லிம் என்பது தனிப்பட்ட நூல். மிஷ்காத்துடைய ஆசிரியரும் இந்த ஹதீஸ் தான் முதல்ல கொண்டு வருவாங்க. இந்த ஹதீஸ் இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிஇம்ரிஇன் மா நவா. இதற்கு பொருள் என்ன? சுருக்கமாக, இன்னமல் அஅமால், நிச்சயமாக உங்களுடைய அமல்கள், அது தீய அமலாக இருக்கட்டும், நல்ல அமலாக இருக்கட்டும், இமாமத்தாக இருக்கட்டும், தாவத்து தப்லீகாக இருக்கட்டும், எந்த அமலாக இருந்தாலும் சரி, நோன்பாக இருக்கட்டும், ஏத்திகாஃபாக இருக்கட்டும், சொல்லிக்கிட்டே போகலாம். நிய்யத் சரியாக இருக்க வேண்டும், எண்ணம் சரியாக இருக்க வேண்டும். இன்னமல் அஅமாலு பின்னியாத். नियतों के नतीजे से अमल मुकम्मल बनता है. இதுதான் இதற்கு சுருக்கமான பொருள். இந்த 2 ஆசிரியர்கள் கிதாப ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹதீஸை கொண்டு வருவதற்கான நோக்கம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ புகாரிக்குள்ள எல்லா ஹதீஸையும் படிக்காதப்போ, குர்ஆனுடைய எல்லா ஆயத்தையும் படிக்காதப்போ, ஆனா ஒரு எண்ணம் சரியாக இருக்க வேண்டும். அந்த எண்ணத்துல கலப்படமான எண்ணம் வந்துருச்சுன்னா,
முகஸ்துதி, மற்றவர்கள் பாராட்ட வேண்டும், மௌலானா என்று, தலைமை இமாம் என்று, இதெல்லாம் கலந்துருச்சுன்னு வச்சுங்களேன். 40 வருஷம் இமாமா இருந்தாலும் அந்த பள்ளியில எல்லாம் ஏற்றுக்க மாட்டான். அந்த பள்ளி இல்லை, காபத்துல்லாவுடைய இமாமா இருந்தாலும் சரி, எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும். என்ன எண்ணம்? லில்லாஹ். நீங்க நோம்பு வைக்கும் போது கூட ஒரு வார்த்தை பார்ப்பீங்க, நவைக்கு சோம பதில நதாய் பரதி ரமதான ஹதீஸ்லத்தில் இல்லாஹி லில்லாஹி தஆலா. இந்த லில்லாஹி தஆலா தான் அசல். தஆலா என்பது அல்லாஹ்வுடைய தன்மை. இந்த லில்லாஹி என்ற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் முக்கியமானது. ஜும்மா தந்திருக்கோம், இந்த ஜும்மாவுக்கு முன்னாடி நமக்கு லில்லாஹி இருக்க வேண்டும். புரியுதுங்களா? இந்த லில்லாஹி நாவால் இருக்கக்கூடாது, கல்பால் இருக்க வேண்டும். இதுக்கு நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல நமக்கு கிடைக்கும். முதல்ல குர்ஆனை பார்ப்போம். உங்களுக்கு தெரிந்த உதாரணமே, ஜும்மா அன்று ஒரு சூரா இருக்கிறது, அது ஓதுவது சுன்னத்து. அப்படிதானே? கஹஃப் கேள்வி கேட்கக்கூடாது, பெரிய குற்றமாயிடும். சூரத்துல் கஹஃப் தானே? தலையாட்டுறது சூரத்துல் கஹஃப். கஹஃப்னா என்னங்க அர்த்தம்? குகை. ஒரு சூறாவுக்கு பேர், ஒரு அத்தியாயத்துக்கு பேர் அல்லாஹ் குகைன்னு வச்சிருக்கான். ஏன்? சாதாரண விஷயம் அல்ல. நல்லவர்கள், சில வாலிபர்கள், இந்த வாலிப வயசுல இபாதத் செஞ்சு அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்குமா? எல்லா வாலிபர்கள் தான். எந்த வயசு நடக்க முடியாத வயசு இருக்குதோ அதுதான் முதியோர்கள் நான் எடுத்துக்குவேன். வயசானவங்க என்ன மாதிரி தவாப் பண்றாங்க தெரியுமா? நம்ம பெண்கள், சொல்ல மறந்த விஷயம் நான் இதான். பெண்கள், உங்க வீட்டு பெண்களுடைய அமலை பார்க்கணுமா? கூட்டு போய் பாருங்க. ஷோகர் பிச்சை, உன்னை பிச்சே தந்த அப்படின்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்வம். இப்ப கூட சொல்றாங்க, பெண்கள்கிட்ட உள்ள ஈமான் இருக்கிறது சாதாரண ஈமான் கிடையாதுங்க. நம்ம அந்த ஈமானை பயன்படுத்துறது இல்லை. அதான் அல்லாஹ்வுடைய பாதையில போங்கன்னு தான் சொல்றோம். நம்ம அதுக்கு ஒரே வழி அதுதான். இந்த காலத்துல லோக்கல்ல, இன்டர்நேஷனல்னா ஹஜ் உம்ரா தான் பெண்களுக்கு. பெண்களுக்கு எஹ்ராமுடைய ஆடை என்னங்க? வெள்ள துணியா. அவங்க போட்டுக்கக்கூடிய நார்மல் ட்ரெஸ் தான் எஹ்ராமுடைய ஆடை. முகத்தை மறைக்க கூடாது. அதனால மத்தாக்கு போற இடம் எத்தனாவது கதவு? 78ஆ? மறந்துட்டீங்க, ரொம்ப நாள் ஆச்சுல. 78ஆவது 79. அவருக்கு பின்னாடி போனவங்க நானே மறந்துட்டேன். 79க்கு போனாதான், அந்த கதவு வழியா போனாதான் மத்தாக்கு போக முடியும். கீழே காபாவை நேரடியா பார்க்க முடியும். அங்க எந்த பெண்கள் போனாலும் காவலாளிகள் பிடிக்க மாட்டாங்க, போவாங்க. நீங்க போனீங்கன்னு வச்சுங்க, இந்த பெண் ஷர்ட்டோட தள்ளி விட்டுருவாங்க. எஹ்ராமுடைய ஆடை இருந்தாதான் ஆண்களை உள்ள விடுவாங்க. சரி, சூரத்துல் கஹஃப்க்கு வரலாம். கஹஃப்னா குகை. குகை என்ன இது? இது ஜும்மால ஓதுனா இந்த சூறாவை தனிப்பட்ட ஒரு சுன்னத்து. வாலிபர்கள், சில வாலிபர்கள் அவர்கள் வசிக்கின்ற பகுதியில பூரா என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்கே பார்த்தாலும் அல்லாஹ்வுக்கு இணை அல்லது அல்லாஹ்வுக்கு மறுப்பு. இதுதான் சுத்தி. இதுதான் இது தவறு அப்படி முடிவு செஞ்சுட்டு தனியா ஒவ்வொருத்தரா போய் தனியா போய் சேர்றாங்க. எத்தனை வாலிபர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் 3 விஷயத்த சொல்லுவான் ஆயத்திலேயே. சலாத்தத்துன், 3 பேர். அதுல 4வது நபர் ஒரு கல்புன். ஏன்னா நம்முடைய அறியாமை எங்க தெரியுமா இருக்கு? இந்த கல்புன் என்ற வார்த்தைக்கு தமிழ்ல சொன்னா ஒது முடியுதுன்னு நினைக்கிறாங்க சில பேர். கல்புன் இல்ல, ஹிந்தின்னு சொன்னா கூட ஒது முடியாது. ரெண்டும் தெரியாது இல்ல, சில பேருக்கு தெரியும். கல்புன்னா நாய், ஹிந்திர்னா பன்றி. யாரோ சொன்ன விஷயம்.
குரான்ல பேர் வச்சிருக்காரு. என்னன்னு ரெண்டு குரான்ல இருக்குது, ரெண்டு குரான்ல இருக்கு இந்த வார்த்தை. யோசிச்சு பாருங்க, அறியாமுடைய உச்சம். நவுதுபில்லா அப்படிலாம் வச்சிடாதீங்க. யாரோ அபுலஹபுன்னு வச்சுட்டாங்களாம். என்ன அல்லாஹ் சொல்றா சம்பத்தியதோ அபிலஹபுன்னு, நீங்க வந்து தப்பான பேருன்னு சொல்றீங்க, இதுக்கு நான் என்ன செய்யுது சொல்லுங்க. அப்படி அந்த ஆயத்து கீழே 3 பேர்கள் அப்படின்னு வருது. 4வது நாய், 4 பேர்கள் 5வது நாய், 6 பேர்கள் 7 பேர்கள் 8வது வசாமினுகும் கல் 8வது நாயின்னு வருது. இப்ப முஃபஸ்ஸிரீன்கள் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் தர்த்தீபா சொல்லும் போது கடைசி வார்த்தை தான் சிறந்தது, உண்மையானது என்பது அல்லாஹ்வுடைய கூற்று. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் அறிவார்கள். அப்ப என்ன அர்த்தம்? குகைவாசிகள் எத்தனை? 7 பேர். இந்த 7 பேர் நண்பர்களான்னு கேட்டா நண்பர்கள் இல்ல, ஒருவருக்கு ஒருவர் தெரிந்தவர்கள் அல்ல. தனித்தனியாக மக்களால் வெறுப்படைந்து, அந்த குஃப்ரால் வெறுப்படைந்து, ஷிர்கால் வெறுப்படைந்து அந்த தனிமையான இடத்திற்கு வந்து தங்கியவர்கள். எத்தனை நாள் தங்கினாங்க தெரியுமா? அல்லாஹ் வந்து தங்கின உறக்கத்தை கொடுத்துட்டான். இதுதான் இன்னமல்லாமாலும் பின்னியா, வந்து தங்கின உடனே தூக்கத்தை கொடுத்துட்டான். நம்ம எல்லாம் உணர்வோம். அந்த நேரங்களில் ரொம்ப டயர்டா இருந்தோம்னா 8:30 மணிக்கே இஷா தொடர்ந்து தூங்கிடுவோம். வீட்டுல எழுப்புவாங்க, 4:30 ஆச்சு போய் தொலை அப்படின்பாங்க. நம்மளை பார்த்து தோழி முடிஞ்சிடும் போயிருப்பதற்குன்பாங்க. சொல்லுவாங்களா இல்லையா? யாரை வேணா வராம இருக்கலாம், ஆனா நம்மள மாதிரி ஆளு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வராம இருக்க முடியாது. நானும் மனுஷன் தானேன்னு சொல்லிட்டு வீட்டுல பேசிக்கலாம், இங்க பேச முடியாது. இதான உண்மை. சரி விடுங்க, அல்லாஹ்வுடைய கிருபையில அப்படி இது வரைக்கும் ஆகலை, இன்ஷால்லா ஆகக்கூடாதுன்னு தான் நீங்க வச்சிருக்கேன். ஆனா தூங்கும்போது அப்படியே அசந்து தூங்குவோம். நம்ம இவ்வளவு சீக்கிரம் ஆச்சான்னு கேட்போம், இத்தனை மணி நேரம். அந்த மாதிரி இந்த 7 பேரும் உறங்கி எந்திரிக்கிறாங்க. உறங்கி எந்திரிக்கும் போது இது எத்தனை தடவை பார்க்கணும்னு தெரியல, ஒரு 25 ஆச்சா சொல்லிடுங்க, உட்கார்ந்து கழுத்து வலிக்குது. ஏன்னா இது கரெக்டா காட்டல பாருங்க, 20 கிட்ட போயிடுச்சு. அது இது 20 கிட்ட போயிடுச்சு. இப்படி எப்படி பார்க்க வேண்டியதா இருக்குது. ஆமாங்களாமா இறங்கி இருக்கு நமக்கு. சரி, எத்தனை பேரு? 7 பேர் தூங்குறாங்க. தூங்கி முடித்தவுடன் அவங்க பேசிக்கிறாங்க. என்னன்னு யௌமன் தூங்கி இருப்போம், லபிஸ்னா யௌமன் அவ் பாஸ யௌம். லபிஸ்னா நாங்கள் தங்கியிருப்போம், இருந்தோம் இங்கே, யௌமன் ஒரு நாள், பாதையும் அல்லது அரை நாள். ஒரு நாள் அரை நாள் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை நாள்? அடுத்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், வலபிது ஃபீ கஹ்ஃபிஹிம், வலபிது அவர்களெல்லாம் தங்கினார்கள், ஃபீ கஹ்ஃபிஹிம் அந்த குகைக்குள்ள, 300 சினீன் 300 ஆண்டுகள், வஸ்தாது 9 கூட்டிக்குங்க, 309 வருஷம் தூங்கியிருக்காங்க. 309 இயர்ஸ் தூங்கியிருக்காங்க. இன்னமல்லாமாலும் பின்னியா, நீயத்து சரியா இருந்துச்சுன்னா அல்லாஹ் இப்படியும் உறக்கம் கொடுப்பான். நமக்கு 309 வருஷம் கபர்ல வேணா தூங்கலாம்னு நினைக்கிறேன். ஒருவேளை கியாமத்து வரைக்கும் 309 வருஷம் இருக்குதா இல்லையா நமக்கு தெரியாது. சொன்னவன் பிறக்கலையே, பிறந்திருக்காங்களா? நீங்கள் இறந்த பிறகு கரெக்டா 309 வருஷத்துக்கு பிறகு மஹ்ஷர் மைதானம் உண்டாகும், மீதான் தராசு வைக்கப்படும், அல்லாஹ் இறங்கி வருவான். நான் வகி வந்திருக்கா? சொன்னவன் பிறக்கல, கியாமத்து வரைக்கும் பிறக்க போறது இல்லை. இதுதான் மார்க்கம். ஆனா நடக்கிறது உண்மை, நடந்தே தீரும். எனக்கும் நடக்கும், உங்களுக்கும் நடக்கும். கபருடைய சுவையை சுவைத்தே தீரணும். நபிமார்கள் சுவைத்தார்கள். நபிமார்களை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஈமானோடும் நல்ல எண்ணத்தோடும் உறங்கியவர்களுக்கு 309 ஆண்டுகள் அல்லாஹ் தஆலா உறக்கத்தை கொடுத்து எழுப்பினான். 3 பேர் வாலிபர்கள் போறாங்க. புகாரில முஸ்லிம்ல இருக்கு இடம்பெற்ற ஹதீஸ் இந்த சம்பவம். 3 பேர் போறாங்க. ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டு கொண்டு போறேன். 3 பேர் போறாங்க. வழியில ஒரு புயல் காத்து. நமக்கு மழை பெஞ்சா என்னங்க பண்ணுவோம்? இந்த கார்ல உள்ளவங்களுக்கு கேட்கல,
டூ வீலர்ல நடந்து போறவங்க என்ன பண்ணுவாங்க, கொடை இல்லாதவங்க ரெயின் கோட் இல்லாத என்ன பண்ணுவான், ஓதமா ஒதுங்குவோமா இல்லையா? அப்படி ஒதுங்குறாங்க. ஒரு குகையில அடிச்ச காத்துல குகையுடைய வாசல் மூடிடுச்சு. குகையுடைய வாசல் மூடிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியும், சில வீட்டு லிப்ட்லயே அப்படி ஆச்சுன்னா சத்தம் வெளியே வராது. சில லிப்ட்ல அப்படிலாம் இறந்தவங்களா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இவ வழியே இல்லை, யாருடைய உதவி கிடைக்காது, இவங்க இங்க இருக்கிறது தெரியாது. போன் இல்லாத காலம். போன் இல்லாம மட்டும் என்ன ஆகும், தவறா கிடைச்சிட போது லைட் மேல பண்ணவங்க தோழி முடிஞ்சிருக்கு. போன்லாம் நிறைய பேர் எனக்கு போன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் தான் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். என்னன்னு எங்க இருந்து நீங்க போன் போக மாட்டேன், இருக்கியா இல்லையா, பூமிக்கு மேல இருந்தியா உள்ள இருந்தியா? நான் பூமிக்கு மேல இருந்தப்பா கொஞ்ச நாள், அங்க போனோன்னு அந்த இது வேலை செய்யல சிம். சரி, இப்போ 3 பேருக்கு வேற வழி இல்லை வெளியே போறதுக்கு. 3 பேர் யோசிக்கிறாங்க, நம்முடைய நல்ல அமல்களை வச்சு நம்ம துவா செய்யலாம். நமக்கெல்லாம் இந்த சாய்ஸ் கிடைச்சா நம்ம யோசிப்போம், நம்முடைய நல்ல அமல் எதுடா? ரம்ஜான்மே தோதா சொல்லுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளும் யோசிக்கலாம்ல. அந்த மாதிரி ஆபத்து நமக்கு வருமா வராதாஜி? வரலாம் இல்ல, டெய்லி தானே வந்தது போகுது. இஸ்ராயலாம் வந்துட்டாங்க ஜி, நிக்கிறாரு. யாருக்கு தெரியுதோ இல்லையோ, யாருடைய உயிர் வாங்கப்படுமோ அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். இப்போ நல்ல அமலை வச்சு அல்லாஹ்ட்ட உதவி கேட்கலாம்ல. ரசூலுல்லாஹ்வே இன்ன நஊது பிக மின் சக்கராத்தில் மௌத், சக்கராத்துடைய மௌத்துடைய சக்கராத்தை விட்டு பாதுகாப்பு தேடியிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய அபாயமான நிலை அது. அப்ப நல்ல அமல் தேர்ந்தெடுத்துங்க, என்னுடைய நல்ல அமல் நல்லா சூஸ் பண்ணி வச்சுங்க கேட்கறதுக்கு அல்லாஹ்ட்ட. இப்போ ஒவ்வொருத்தர் கேட்கிறாரு. ஒருத்தர் என்ன கேட்கிறாருன்னா, அவர் ஆடு மேய்க்கிறவரா, டெய்லி ஆடு மேய்ச்சிட்டு வந்துட்டு அந்த ஆட்டுடைய பாலை கறந்து யாருக்கு கொடுப்பாரு? அவங்க அம்மா அப்பா கொடுப்பாரா? யோசிச்சு பாருங்க. பெற்றோர்கள் இருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து உங்களுடைய பெற்றோர்கள் தான் சொர்க்கம் அர்த்தம். அவங்கள பணிவிடை செஞ்சீங்கன்னா சொர்க்கம், செய்யலன்னு தான் நான் பதில் சொல்றீங்களே. எடுத்துங்க பதில. உலகத்துடைய சொர்க்கங்க அம்மா அப்பா, சொர்க்கங்க. அவங்களை அழுவைக்காதீங்க. அவங்க அழுதுட்டாங்கன்னா இந்த உலகத்துல ஒரு நாசமாயிருவோம், ஆசிரத்திலையும் நாசமாயிருவோம். ஒருவேளை அப்படி ஆயிருந்துச்சுன்னா மன்னிப்பு கேட்டுருங்க, ஹயாத்தா இருந்தா. இன்னைக்கு எத்தனை பேர் இறந்த பெற்றோர்களுக்காக கண்ணீர் விடுறாங்க. நான் இப்படி பண்ணிட்டு எங்க அம்மா அதே நிலையில போயிட்டாங்க, என்ன செய்யறது? எந்த அதற்காகவும் சொல்ல முடியாது. ஒண்ணு சொல்லலாம், அவங்களுக்காக குர்ஆன் ஓதுங்க, சதகா செய்யுங்க, அவங்களுக்காக ஹஜ் செய்யுங்க, உம்ரா செய்யுங்க, தான தர்மம் செய்யுங்க, இதுதான் சொல்ல முடியுமே தவிர எல்லாமே அதுக்கு ஈடாகுமா? செய்யலாமா? அவங்க செய்யற சின்ன சின்ன தவறெல்லாம் பெருசா எடுக்காதீங்க, தவறே கிடையாது. அவங்க செஞ்ச பெரிய தப்பு என்ன, நம்மள பெத்தாங்களா தான் தவறு. வேற என்னங்க செஞ்சாங்க அவங்க? நம்ம மற்றவங்க பேச்சை கேட்டுக்கிட்டுலாம் பேச வேணாம். அம்மா அப்பா நல்லா இருக்கணும். இப்போ அவர் இந்த அமல் செய்வாராம். ஒரு நாள் வந்திருக்காரு. வந்திருக்கும் போது என்ன ஆயிடுச்சு, இரவாயிருச்சு. இந்த ஆடு மேய்க்கிறீங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போயிட்டாங்கன்னா வீடு திரும்புறதுக்கு இரவாயிரும். அம்மா அப்பா வயசானவங்க தூங்கிட்டாங்க. இப்போ பாலை கறந்துட்டாரு. அம்மா அப்பா தூங்குறாங்க. எழுப்பக்கூடாது, தூங்குறவங்க எழுப்பக்கூடாதுங்க. அதான் ஜமாத்ல பார்த்தீங்கன்னு சொன்னா மெதுவா காலை பிடிச்சி தட்டுவாங்க, லைட்டா பார்த்துருப்பீங்க. சித்திக் அக்பர் ஓதுனாங்களா குர்ஆன்? நான் வேற எங்கேயோ போறேன், இதையும் முடிக்கணும் இன்னொன்று முடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். சித்திக் அக்பர் மெதுவா ஓதுனாங்களா இரவு நேரத்துல, தஹஜ்ஜுத் நேரத்துல குர்ஆன். ரசூலுல்லாஹ் கிட்ட ஏன் மெதுவா ஓதுறீங்க? எத்தனையோ நண்பர்கள் தோழர்கள் தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. நம்ம என்ன பண்றோம், நான் தான் காரி. நீ காரி கிடையாது, மோரி தான். மற்றவங்களை இடையூறு செய்யற மாதிரி குர்ஆனும் ஓதக்கூடாது. சரி, இப்போ அப்படியே நிக்கிறாராம். அவங்க காலடியிலே நிக்கிறாரா அவரு, பாலை வச்சுக்கிட்டு. முழிக்கும் போது கொடுக்கலான்னு காலையில தான் முழிச்சாங்க. அப்ப கொடுத்தாரா. அவர் சொன்னாரா, யாரெல்லாம் நான் இது உனக்காக செஞ்சிருந்தா என்னை காப்பாற்று. அது லைட்டா அந்த வாசல் திறந்துச்சு. காற்றும் அந்த என்ன சொல்றது வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொருத்தர், அவருக்கு சொந்தக்கார ஒரு பொண்ணு மேல ரொம்ப ஆசை. புகாரிலே முஸ்லீம்ல இடம்பெற்ற ஹதீஸ் இல்ல. அது ஒரு நாள் அந்த பெண்மணி ஏழ்மையில கடன் கேட்டிருக்காங்க. இவர் சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு என்னுடைய ஆசைக்கு இணைந்தா தர்றேன்னு சொல்லிட்டாங்க.
அந்த பெண்மணி வேற வறுமையின் காரணமாக வழி இல்லாம சரின்னு ஒத்துக்குச்சு. அந்த ஒரு தவறான நிகழ்வு நடப்பதற்கு முன்னாடி அந்த பெண்மணி கேட்டிருக்காங்க, எனக்கும் உனக்கு மத்தியில் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான், என் வறுமையை நீ பயன்படுத்தி இவ்வாறு தவறு செய்யலாமான்னு கேட்டிருக்காங்க. அவர் அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப அவர் சொல்றாரு, யா அல்லாஹ் இது நான் உனக்காக மட்டும் விட்டுருந்தா என்னை காப்பார். உண்மை கொஞ்சம் விலகிடுச்சு. 3வது நபர் பெரிய செல்வந்தர், அவர்கிட்ட ஒரு ஊழியர் இருந்திருக்காரு, வேலை செஞ்சுட்டு இவர்கிட்ட சொல்லாம போயிட்டாரு. போன பிறகு அவரை தேடி பார்த்திருக்காரு, அவருடைய ஊதியம் கொடுக்கல. அந்த ஊதியத்தின் மூலமாக தன்னுடைய சொத்துல போட்டிருக்காரு, நிறைய சொத்தை வாங்கியிருக்காரு. அதன் மூலமாக பல வருடங்களுக்கு பிறகு அவன் வந்திருக்கான். பல மாதங்களுக்கு முன்னாடி நான் வந்து உங்கள்கிட்ட வேலை செஞ்சேன், எனக்கு சம்பளமே தரல, கூலி தரல, கொடுன்னு போகும்போது இந்த நிக்கித ஆடு மாடு இதெல்லாம் கூலி எடுத்துட்டு போன்னு சொல்லியிருக்காரு. நான் கேலிச்சேரியா, உண்மைதான்ப்பா, உன்னுடைய சம்பளத்தை போட்டுதான் இதை நான் வாங்கினேன், இவ்வளவு எனக்கு கிடைச்சிச்சு, எடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு நபரை பார்க்க முடியுமா? அதை யோசித்து பாருங்களேன். கொடுத்துட்டாரு, நல்லா இது உனக்காக கொடுத்திருந்தா கூலியை கொடுத்து அமைச்சிருக்கலாம், அவனும் அமைச்சிருக்க மாட்டான். அல்ல முழுமையா திறந்துட்டான். இதுதாங்க இன்னமல்லாமாலு பின்னியாத். எனவே இஹ்லாஸோடு நம்ம அமல் செய்வோம் என்று சொன்னால் அதுல உயிரோட்டம் இருக்கும், யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. 7வது ஜும்ரால 8வது ஜும்ரால இன்னைக்கும் எல்லா மாசால இருக்கக்கூடிய கிதாப் இஹ்யா உலும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதின இஹ்யா உலும் எல்லா தலைப்புலையும் எழுதியிருக்காரு, குர்ஆன் ஹதீஸை வச்சு. அந்த கிதாபை எழுதி முடிச்சுட்டாரு. நல்லது செய்யும் போது எவனாவது வருவான். எப்படி மூசா இருந்தா ஃபிரௌன் இருப்பான், ரசூலுல்லாஹ் மாதிரி ஆளுங்க இருந்தாங்கன்னா அபூஜஹல் இருப்பான், நம்ரூத் இருந்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ நம்மளை டிஸ்டர்ப் பண்றவங்க யாராவது இருந்தாங்கன்னா யாரெல்லாம் நீ பார்த்துக்கணும்னு போயிட்டே இருக்கணும். அப்போ இஹ்யா உலும் எழுதிட்டாரு ஃபுல்லா. அவன் என்ன பண்ணிட்டான், இஹ்யா உலும் எங்கேயாவது யாராவது படிச்சீங்க நான் சிறைச்சாலையில போடுவேன் அரசன் சொல்லிட்டான். இது எங்கேயுமே இருக்கக்கூடாது. நாளை காலை அத்தனை இஹ்யா உலுமுடைய பிரதிகளை எரிக்கப்படும் அறிவிப்பு செஞ்சுட்டான். இன்னைக்கு கூட இஹ்யா உலும் இருக்குது, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாப். அதை புரியுறது கூட அந்த அரபிய பல உலமாக்கள் தடுமாறுறாங்க. என்கிட்ட தமிழ்லயும் இருக்குது, என்கிட்ட உருதுலயும் இருக்குது, அரபிலையும் இருக்குது. உருது அந்த மாதிரி மொழிங்க. இன்னைக்கு உருது பேசுறவங்களுக்கே தப்பரா சொல்ல நினைக்காதீங்க, எழுத தெரியல, பேச தெரியல, தயவு செஞ்சு கற்றுக்குங்க. உருது எவ்வளவு பெரிய மொழி பாருங்க. இஹ்யாவுலும் அரபிலையும் இருக்குது, உருதுலையும் இருக்குது. ஆனா அந்த அரபில இருந்து தமிழ் செய்யறதுக்கு மற்ற மொழியில தர்ஜுமா செய்யறதுக்கு தடுமாறுறாங்க. அவ்வளவு பெரிய கிதாப் நல்ல இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதியிருக்காங்க குர்ஆன் ஹதீஸுடைய ஆய்வுல. டைம் ஆயிடுச்சு. இரவு நேரம் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அழுது துவா கேட்கிறாங்க, அல்லாஹ் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் தொகுத்த இந்த மாதிரி ஒரு சோதனை வந்துச்சு கிதாபுக்குன்னு. காலையில பார்த்தா எந்த அரச தடை உத்தரவு பண்ணானோ அவன் அவரை அழைச்சி மன்னிப்பு கேட்கிறான். இரவுல என்னடா ஆச்சுன்னு பார்க்கும் பொழுது எந்த அரசன் தடை உத்தரவு செஞ்சானோ எரிக்கிறேன்னு சொன்னானோ அந்த அரசனுடைய கனவுல ரசூலுல்லாஹ் வந்திருக்காங்க. கிதாபை எடுத்து பாருங்க. இது இல்லைன்னு ஒரு ஆலிம் நிரூபிக்கிட்டோம். நான் இமாமத்து இல்ல, நான் ஆலிமே இல்லைன்னு சொல்லிடுறேன். நான் உங்களுக்காக சொல்றேன், நல்ல அமல்களை விடாதீங்க, எங்க இருந்தாலும் செய்யுங்க. ரசூலுல்லாஹ் வந்திருக்காங்க. யார் தடை? இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி கனவுல வரல, அரசனுடைய கனவுல வந்திருக்காங்க. டைம் ஆயிடுச்சு, சொல்லிடவா வேணாவா? வந்துருச்சா? வந்திருக்காங்க. வந்தவங்க நான் அதிகமாக வேற ஒண்ணு இல்லை, நல்ல என்ன வந்து இமாம் கஸ்ஸாலியுடைய கிதாபடி என்ன பண்ற, தடை உத்தரவு பண்றியான்னு சொல்லியிருக்காங்க. கூட யார் வந்திருக்கா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கனவுல, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த கிதாபை எடுத்து இஹ்யா உலும் எடுத்து படிச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ் படிச்சு அவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. சித்திக் அக்பர் படிச்சு ஓதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி அற்புதமான கிதாபை தடை உத்தரவு பண்றியான்னு சொல்லி அந்த அரசனை கெட்டி போட்டு ரசூலுல்லாஹ் அடிச்சிருக்காங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தா அடிச்ச வலி இருக்குது, அடிச்ச தழும்பு இருக்குது. புரியுதுங்களா? இதுதான் அவங்க வந்து மன்னிப்பு கேட்டதுக்கும் தடை உத்தரவு ரத்தம் செஞ்சதுக்கும் காரணம்.
எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, சொல்களே, நாம் தொழுகின்ற தொழுகை உயிரோட்டமாக இருக்க வேண்டும். நம்முடைய எல்லா அமல்களும் உயிரோட்டத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய எண்ணங்களை சுத்தப்படுத்தி நாம் செய்வோம் என்று சொன்னால், உலகமே எதிர்த்தாலும் சரி. ஃபிரௌன் எதிர்த்தான், மூசா ஜெயிச்சாங்க. அபூஜஹல் எதிர்த்தான், இன்று அபூஜஹலுடைய வீடு பைத்துல் ஹலா, டாய்லெட். கண்ணால பார்த்த ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு முன்னாடி இருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்குது ஒரு 100 மீட்டர், ஆனா முன்னாடி இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனவே அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இஹ்லாஸோடு தாவத்துடைய வேலை, இமாமத்துடைய வேலை, ஹஜ்ஜுடைய அமல், உம்ராவுடைய அமல், எல்லா அமல்களையும் அல்லாஹ் புரிந்து கொண்டு எந்த நோக்கத்திற்காக நமக்கு அல்லாஹ் அனுப்பினானோ அதை வெற்றி பெறக்கூடிய தோப்பிற்கு அல்லாஹ் தந்துருவானாக என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். வாக்குறுதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தொழுகின்றோம் 5 நிமிடம்.